மரணத்தை வென்ற மகான் வள்ளலார், மனிதன் மரணத்தை வெல்ல முடியுமா முடியாதா என்ற வினா மக்களிடையே பல்லாண்டு காலமாக உள்ள சந்தேகங்களாகும். இதற்கு பதில் ஆன்மீகவாதிகளாலும் அறிவியல் வல்லுநர்களாலும் அணுக்களை ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்களாலும் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களாலும் மற்றுமுள்ள பகுத்தறிவுவாதிகளாலும் பொது சிந்தனையாளர்களாலும் இன்று வரை யாராலும் பதில் காண முடியாமல் விழிக்கிறார்கள். ஒரு சிலர் உலகில் தோன்றியது எல்லாம் அழிந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறார்கள். ஒரு சிலர் எல்லா உயிர்களும் பிறந்து இறந்து கொண்டேதான் இருக்கும், அதுவே இறைவனுடைய திருவிளையாடல் என்கிறார்கள். உலகில் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்து மனிதர்களுக்காகத்தான், ஆதலால் அனைத்தையும் அழித்து தின்று ஏப்பம் போட்டுவிட்டு மனிதனும் அழிந்துவிட வேண்டியதுதான் என்கிறார்கள். ஒரு சிலர் மனிதன் ஒழுக்கமுள்ளவனாக வாழ்ந்து சொர்க்கம், சிவலோகம், வைகுண்டம் என்னும் இடத்திற்கு சென்று மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் என்கிறார்கள். அதற்கு முக்தி என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஒரு சிலர் உடம்போடு சமாதி நிலை அடைந்து இறைநிலையை அடையலாம் என்கிறார்கள். ஒரு சில காசி, ராமேஸ்வரம், இமயமலை, கைலாயமலை போன்ற புண்ணிய தீர்த்தங்களை தரிசித்து ஆலய வழிபாடு போன்ற கர்மங்கள் செய்வதால் கர்மம் தொலைந்து இறைநிலையை அடையலாம் என்கிறார்கள். ஒரு சிலர் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி, தோற்றமும் மாற்றமும் இயற்கையாகும், அதலால் கடவுள் என்பது ஒன்றும் இல்லை, எல்லாம் அணுகளின் சேர்க்கையாகும் என்கிறார்கள். ஒரு சிலர் வேதம், ஆகமம், புராணங்கள், இதிகாசம், சாத்திரம போன்றவைகளை படித்து அதன்படி வாழ்ந்து வருபவைகள் மட்டும்தான் இறைவனையே அடைய முடியும் என்கிறார்கள். ஒரு சிலர் உயிர்களுக்கு தொண்டு செய்தால் போதும், பிற உயிர்களை வதைக்காமல் இருந்தால் போதும், இறைநிலையை அடையலாம் என்கிறார்கள். கைப்படி எண்ணற்ற வழிமுறைகள் என்பன போன்ற கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு பல பேர் பல வழிகளில் வகுத்து வைத்துள்ளார்கள். ஒரு சிலர் எல்லாவற்றிற்கும் ஆசைதான் காரணம், ஆசையை அளித்தால் இறைநிலையை அடையலாம் என்கிறார்கள். ஒரு சிலர் துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் துணை என்கிறார்கள், அவர்களே இறைவனை அடைய முடியும் என்கிறார்கள். இப்படி மக்கள் மனநிலையை குழப்பி வைத்துள்ள நிலையில் மக்களும் குழம்பிக் கொண்டு உள்ளார்கள். எவை உண்மை எவை பொய் என்பது தெரியாமல் மலத்தில் புழுத்த புழுக்களைப் போல் மக்கள் தவித்துக் கொண்டு உள்ளார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட இறைவனால் இந்த உலகிற்கு வருவிக்கப்பட்டவர்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்பவராகும். உடம்புடன் செல்ல முடியுமா? உடம்பை அழித்துவிட்டு செல்ல முடியுமா? மரணம் வந்துவிட்டால் செல்ல முடியுமா? அசாமாதி நிலையில் செல்ல முடியுமா என்றால் இந்த வழிமுறைகளில் செல்ல முடியாது. இதற்கு இறைவன் அனுமதியும் கிடையாது. இதற்கு வள்ளலார் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். கல்வி இரண்டு வகைப்படும். ஒன்று சாகும் கல்வி, ஒன்று சாகாக் கல்வி. சாகும் கல்வி என்பது மாயையால் உண்டாக்கிய ஐம்பூத பொருள்களை பல வழிகளில் சம்பாதித்து அனுபவித்து அதனால் வரும் துன்பங்கள் களினால் அச்சம், பயம், பருவ மாற்றம், பின் முதிர்ச்சி, பிணி, துன்பம் அடைந்து பின் மரணம் அடைவது சாகும் கல்வியாகும். உலகில் உள்ள அனைத்து கல்விகளும் பொருள் ஈட்டுவதற்கு பயன்படும் கல்வியாகும். இதனால் என்ன பயன் என்றால், நம் உடம்பில் உள்ள கண், காது, மூக்கு, வாய், மெய் என்னும் உடம்பு போன்ற இந்திரியங்களும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் கரணங்களும் மட்டும்தான் மகிழ்ச்சியடைகின்றன. ஜீவனும் ஆன்மா என்னும் உள்வழி மகிழ்ச்சியடைவதில்லை. அகடலையும் உலகையும் நாட்டையும் ஆளும் அதிபதிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வரும் மரணத்தை தவிர்த்து கொள்ள முடியுமா? மரணத்தை தவிர்த்து கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறார் வள்ளலார். அப்படி வாழ்வதால் என்ன பயனடைந்து உள்ளீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இந்திரியங்களும் கரணங்களும் மட்டும் மகிழ்ச்சியடைகிறது. ஜீவனோ ஆன்மாவோ மகிழ்ச்சியடைவதில்லை. ஜீவனும் ஆன்மாவும் மகிழ்ச்சியடையாத வாழ்க்கை மிருக வாழ்க்கையாகும். மிருகங்களும் உண்ணுகின்றன, உறங்குகின்றன, பின் இறந்து விடுகின்றன. அதுபோலத்தான் மனிதன் வாழ்க்கையா? மனிதன் அறிவு படைத்தவன் இல்லையா? சிந்திக்க வேண்டாமா? உணர வேண்டாமா? மனித பிறப்பு உயர்ந்த பிறப்பு என்பது எல்லாம் பொய்யா? அறிவை பயன்படுத்த வேண்டும், அதுவே மனித பண்பு என்பதாகும். ரசாகும் கல்வி, உண்ணுவதும் உறங்குவதும் பின் இறப்பதும் சாகும் கல்வியாகும். நாம் உண்ணுகின்ற உணவு இரைப்பையில் சென்று 5 நாழிகையில் பால் போன்று அரைத்து பிரித்து ஊட்ட வேண்டிய அனைத்து உறுப்புகளுக்கும் நரம்புகளின் வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனால் 72,000 ஆடிகளும் அக்கிரமமின்றி நிலை பெறுகிறபடியால் உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை விரிக்கில் பெருகும். நாம் உண்ணுகின்ற உணவில் உள்ள சத்தை பிரித்து
ரசாயன மாற்றம் போல் இரத்தமாகவும் அதில் இருந்து சத்தை பிரித்து ஜீவவித்து குழம்பாக மாற்றம் செய்து குண்டலினி பைக்குள் அனுப்பி வைக்கிறது. ஜீவை 16 வயதுக்கு மேல் அதன் வேலையை தொடங்குகிறது. இவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான செயல்களாகும். இந்த ஜீவவித்து நாம் உண்ணும் உணவுக்கு தகுந்தாற்போல் சுரக்கும். ஜீவவித்தின் ஆதிக்கத்தால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். துணிவையும் உணர்வையும் ஊக்கத்தையும் கொடுப்பது ஜீவவித்து என்னும் திரவம்தான். உலகில் உண்டாகும் நல்லது கெட்டது அனைத்திற்கும் காரியமாக உள்ளது மனிதனின் ஜீவவித்து விளக்கமே யாகும். இதுதான் எல்லாவற்றிற்கும் காரியமாகும். இதுதான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை போன்ற ஆசைகளை உருவாக்குவதாகும். இந்த 3 ஆசைகளினால் மனிதன் அழிந்து விடுகிறான். சுக்கிலத்தை கட்டுப்படுத்தி வெளியே விடாமல் இருந்தால் அருள் கிடைக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் உணவை குறைத்து வாழத் தொடங்கினார்கள். இதுவே மரணத்திற்கு காரணமாகும். இதை அறிந்தவர்கள் ஆசையை துறக்க வேண்டும் என்கிறார்கள். ஆசையை துறந்தாலும் பசியை துறக்க முடியவில்லை. தாவற்றை துறந்தவர்கள் துறவிகள், சந்நியாசிகள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எனப்படுபவர்களாகும். மேலே கண்டவர்கள் சரியை, கிரியை, யோக ஞானம் என்னும்படி நிலைகளில் இருந்து இறைவனை அடையலாம் என்று ஒவ்வொருவரும் ஒரு வழியை கடைபிடித்து வாழ்ந்து வந்துள்ளார்கள். அவர்கள் முயற்சிக்கு தகுந்தாற்போல் பல சித்துக்கள் கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த சித்தை வைத்துக்கொண்டு எல்லாம் கிடைத்து விட்டது போல் இருமாப்பு அடைந்து நீண்ட நாள் வாழ்ந்து மரணத்தை வெல்ல முடியாமல் அழிந்து போய்விட்டார்கள். மரணத்தை வென்றால்தான் இறைவனை அடைய முடியும் என்ற இரகசியத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஏன் என்றால் மரணம் என்பது இயற்கை என்று நினைத்துக் கொண்டு உள்ளார்கள். அதனால் உடம்போடு இறைவனை அடையலாம் என்பது அனைவருடைய கொள்கைகளாகும். ஆதலால் ஆசைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். ஆசையை ஒழித்துவிட்டால் இறைவன் அருளை கொடுத்து விடுவார். இறைநிலையை அடைந்து விடலாம் என்பது சமய மத கொள்கைகளின் கோட்பாடுகளாகும். இவை முற்றிலும் தவறானது என்பதை வள்ளலார் விளக்குகிறார். உடம்பின் இரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கதைகளாகவும் கற்பனைகளாகவும் தத்துவங்களை உண்மை போல் அமைத்து வைத்து தாங்களும் குழம்பி மக்களையும் குழம்ப வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதனால் இன்று வரை மக்கள் உண்மை என்னவென்று தெரியாமல் பொய்யையே உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மரணம் இயற்கை அல்ல, அவை செயற்கை என்பதை வள்ளலார் தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் என்பார். இவை இன்று நேற்று அல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்க வேண்டும் என்கிறார். லமரணம் என்னும் நோவை நீக்குவது எந்த கடவுளாலும் முடியாது. உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் தெரியாமல் அதன் இரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் மரணத்தை வெல்ல முடியாது. யமனம் என்பது உலக போகத்திலே இட்டுச் செலவது. அது பேய் குரங்கு போன்றது. அது வசப்படுத்த தெரியாமல், வழித்துறை தெரியாமல் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து இன்பம் துன்பம் என்ற அற்ப செயல்களால் பவித்து பின் எண்ணி எண்ணி இழைத்துக் கொண்டு உள்ளீர்கள். உலகில் உள்ள இவரும் ஏழைகள்தான், ஒருவரும் பணக்காரன் அல்ல. மரணத்தை வேலுகிறவன் யாரோ அவனே பணக்காரன் என்பதை வள்ளலார் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். ஆசாகா கல்வி மரணத்தை வெல்ல முடியும். அதற்கு சாகா கல்வி என்று பெயர் வைத்துள்ளார் வள்ளலார். அசாகாத கல்வி என்பது ஒன்று உண்டு என்பதை முதலில் கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் வள்ளலார். கல்வி என்பது மரணத்தை வெல்லும் கல்வியை கற்றுக்கொள்வதே சாகா கல்வி என்பதாகும். கடவுள் ஒருவர் என்பதை அறிவதே உண்மை அறிவாகும். 5 மலமான 5 பூதங்களின் தொடர்பு இல்லாமல் அதை வென்று வாழ்வதே பூரண வல்லபம் என்பதாகும். என்றும் அழியாமல் வாழ்ந்து அனைத்து பொருள்களையும் உருவாக்கும் தொழிலே உண்மையான தொழிலாகும். கல்வி, அறிவு, வல்லபம், தொழில் போன்ற என்றும் அழிவில்லாத செயல்களை செய்யும் செயல் பெற்றதே என்றும் அழியாத இன்பமாகும். மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் மேலே கண்ட செயல்களை கண்டுபிடித்து அதன்படி வாழ்ந்த வழிகாட்டியவர் வள்ளலார் ஒருவர்தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி கண்டுபிடித்தார் என்பதை பார்ப்போம். இவ்வுலகில் உள்ள அனைத்தும் உயிர்கள் வாழ்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதாகும். படைக்கப்பட்ட எந்த பொருளையும் அனுபவிக்கலாம், அழிக்கக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கக்கூடாது, எங்கும் எடுத்து செல்லக்கூடாது என்பதை அறிந்த வள்ளலார் அதற்கு மேல் இந்த உடம்பு ஏன் வந்தது, உயிர் எப்படி வந்தது என்பதை அறிய தொடங்குகிறார். அப்படி அறியும் போது உயிர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு 3 சுதந்திரம்
இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்கிறார். அந்த சுதந்திரத்தை மனிதன் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி வாழும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் தொடர்ந்து கொண்டே வரும் என்பதை உணர்கிறார். நல்லது செய்தால் நல்வினையாகவும் தீயவை செய்தால் தீவினையாகவும் ஆன்மாவில் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. இதுவே பிறப்பு இறப்புக்கு காரண காரியமாக இருந்து கொண்டு உள்ளது என்பதை அறிந்த வள்ளலார் இந்த உலகத்தில் உள்ள எதையும் அனுபவிக்காமல் வாழ்வது எப்படி என்பதை நினைந்து உணர்ந்து அவருடைய அறிவுக்கு அதிகமான வேலை கொடுக்கிறார். அறிவை அறிவாலே அறிகின்ற போது உண்மையான அறிவு பதில் சொல்கிறது. அருளை பெற்றால் மரணத்தை வெல்ல முடியும் என்பதை அறிந்த வள்ளலார் அருளை பெறுவதற்கு எவை தடையாக இருக்கிறது என்றால் இறைவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் உபயோகப்படுத்தக் கூடாது, வேண்டாம் என்று திருப்பி தந்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். இந்திரியம் கரணம் என்னும் கருவிகள் செயல்படாமல் ஜீவனும் ஆன்மாவில் அடங்கும்போதுதான் அருள் என்னும் அமுதம் சுரக்கும். அதாவது ஆபரேஷன் செய்யும்போது வலி தெரியாமல் இருக்க மயக்க மருந்து கொடுத்து மயக்க நிலையில் இருப்பது போன்று அமுதம் சுரக்கும்போது உடம்பின் மாற்றங்கள் என்னவாக மாற்றமடையும் என்பதை வள்ளலார் தெரியப்படுத்துகிறார். உடம்பு ஒளி உடம்பாக மாற்றுவதுதான் மரணத்தை வெல்லும் வழியாகும். அதாவது வேதியியல் மாற்றம் போல் உடம்பு மாற்றம் அடைவதைப் பற்றி வள்ளலார் சொல்லுகிறார். காய்ந்த உலகத்தில் யாராவது என்னைப் போல் மரணம் இல்லா பெருவாழ்வு பெற்ற இருக்கிறார்களா என்பதை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நோவாது நோன்பு எனைப் போல் நோற்றவரும் மெஞ்ஞான்றும் சாகாவரம் எனை போர் சார்ந்தவரும் தேவானின பேர் அருளை என்போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே இறை. அமரணத்தை வென்ற மாபெரும் மகான் நமது வள்ளல் பெருமான் அவர்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்து கேட்கும் கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை பார்ப்போம். உலகம் இதுவரையில் உண்மை அறியாமல் இருந்தது, ஆதலால் எனக்கு துன்பம் இருந்தது. அந்த துன்பங்கள் யாவும் உன்னால் தீர்ந்துவிட்டது. நீ ஒருவன் தான் என்னுடைய செல்வப்பிள்ளை, நல்ல பிள்ளை, தாவரங்களும் துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய உனக்கு உன் மன நினைப்பின் பட அன்பையும் அருளையும் பெற்று நீடுழி காலம் விளையாடி மகிழ வேண்டும். ஆதலால் என்னுடைய ஆட்சியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் வசம் ஆட்சியை ஒப்படைத்து விடுகிறார். உனை என்றும் கைவிடாமல் உன்னுடனே இருப்பேன், இது நம் இருவருடைய ஆணையாகும் என்று மகிழ்ச்சியுடன் வாக்களித்து உள்ளார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதைவிட பெரிய பேறு உலகத்தில் யாருக்காவது கிடைத்தது உண்டா? மரணத்தை வென்றால் மட்டும் போதாது, அதற்கு உண்டான தகுதியும் வேண்டும். அருளாட்சி பெறும் அந்த தகுதியை வள்ளல் பெருமான் பெற்று உள்ளார். நமது உடம்பு தாயின் கருப்பையில் அணுக்களின் கூட்டு சேர்க்கையால் பூத காரிய அமுதத்தினால் பின்னப்பட்டதாகும். அந்த உடம்பை பிரிக்க வேண்டும், வேறு எதை கொண்டும் பிரிக்க முடியாது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம் ஆன்மாவில் உள்ள அமுதத்தை எப்போது வெளிப்படுத்துகிறாரோ அப்போதுதான் அந்த அருள் உதத்தால் பூத காரிய அமுதத்தால் பின்னப்பட்ட அணுக்களை பிரிக்க முடியும். அப்போது உடம்பு ஒளி உடம்பாக மாறும். இதுவே மரணத்தை வெல்லும் வழியாகும். லமரணத்தை வெல்ல முடியும், இதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. மனிதர்களாக பிறந்தவர்கள் மரணத்தை வென்று இறைவனை அடைவது தான் மனிதர்களின் இறுதி நிலையாகும். அதைத்தான் வள்ளலார் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் என்பார், மரணமில்லா பெருவாழ்வு என்பார், பேரின்ப பெருவாழ்வு என்பார், பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்பார். மனிதனாக வாழ்ந்து பின் மரணத்தை வெல்வோம். வள்ளலார் பாடல். நினைந்து துணர்ந்துணர்ந்து நெகிழ்ந்து தன்பே நிறைந்து நிறைன் தூற்றெழுங்கண்ணீரதனால் உடம்பு நனைந்து தழுலமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து தேத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியஞ்சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. இந்த ஒரு பாட்டே போதும். வள்ளலார் மரணத்தை வென்றதின் அடையாளம் மரணம் யாமல் வாழும் ஒளி உடம்பை எவற்றாலும் அழிக்க முடியாது என்பதற்கான பாடல். காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிழியற்றும் கொடுஞ்செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும். மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தலைத்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர். எந்தை அருட் பெருஞ்சோதி இறைவனைச் சார்வீரே.
மரணத்தை வென்ற மகான் ஒருவரே, அவரே வள்ளலார்.